ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து எங்கள் ஊர் கோவிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கோவில்னா எங்கள் ஊர் சியாண்டவர் கோவிலில் இன்னைக்கு லட்சதீபம் திருவிழா ஃப்ரெண்ட்ஸ். அகாண்டம்னு சொல்லுவாங்க. நாங்கள் இன்னைக்கு அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மாவளுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டோம். கோவிலுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். வாங்க நீங்களும் வந்து லட்சதீபம் பாருங்கள். பார்த்து நீங்களும் சாமி தரிசனம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ கோவிலுக்கு போகலாம். நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயந்தி சதீஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம். கோவிலுக்கு போயிட்டு லட்சதீபம்லாம் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் நாங்கள் காமிக்கலாம். அங்கே போயிட்டு பேசலாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ், கூட்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் எப்படி திருவிழாலாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம். கோவிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் சியாண்டவர் கோவிலோட என்ட்ரன்ஸு. இதான் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ கோவிலுக்குள்ளே போக போகிறோம். அப்படியே விளக்கு போடுறதுக்காக விளக்கு வாங்கிட்டு கோவிலுக்குள்ளே போக வேண்டியதான். பார்த்திங்கன்னா விளக்குலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இங்கேயே விநாயகர்கிட்டயே விளக்கு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த யானை சிலை இருக்குது இல்லைங்களா, இங்கேயே போட்டாச்சு. உள்ளெல்லாம் நெடுக்கவும் விளக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம அப்படியே இங்கே முன்னாடியே போட்டாச்சு. இங்கேயே விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்டுலான்னு. இன்னும் பார்த்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்களா, நாங்கள் விளக்கு வாங்கிட்டு விளக்கு போட வர்றதுங்காட்டியுமே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு பாருங்கள். நல்ல கூட்டம். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பாருங்க, நல்ல செம கூட்டம். பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே மாவிளக்கு போடுறதுக்காக வந்திருக்கோம். போட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க பாருங்க, அந்த அம்மாவையும் அப்படியே தரிசனம் பண்ணியாச்சு. சாமி அலங்காரத்தோட ஊஞ்சலில் உட்கார வச்சுருக்காங்க. அவங்களையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இவங்ககிட்டையும் அப்படியே விபூதி வாங்கிட்டு கோவில் சுற்றி வர போயாச்சு. கோவில் சுற்றி வந்துட்டு இங்கே விநாயகர் வச்சுருக்காங்க தனியாக. அப்புறம் கொஞ்சம் சாமியெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் அப்படியே வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல கூட்டம். நின்று கொஞ்சம் பொறுமையாக தான் சாமி கும்பிட வேண்டியதாக இருந்தது. இனிமே வந்து இன்னும் நல்ல கூட்டம் வந்துருச்சு. நாங்கள் வந்து இது மாதிரி கூட்டம் வந்துடுமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முன்னாடியே வந்தாச்சு. அப்படியுமே நல்ல கூட்டம். பார்த்தீங்கன்னா சாமியும் கும்பிட்டாச்சு. மாவிளக்கு போட்டுட்டு சாமியும் சூப்பராக கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு நம்ம அகாண்டம் பார்க்க வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா 8 ஊர் கிராமம் சேர்ந்து நடத்துகிற திருவிழா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலோட ஸ்பெஷலே இதுதான் ஸ்பெஷல். இந்த வருஷம் கடை தெருவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. நான் ஃபுல்லாகவே கடை தெரு அதிகமாக வந்துருச்சு. எங்கள் தம்பியும் பாப்பாவும் பார்க்குறதெல்லாம் கையை நீட்டுறதாவே வேலையாக போச்சு. ஆனால் எதுவும் பசங்களுக்கு வாங்கி தரலை. நாள் தான் தைப்பூசம் போயிட்டு வந்தோமா, அதனால் இங்கே சாமி மட்டும் வந்து கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். பாருங்கள், இந்த சைடு அப்புறம் நடுவில் லைனில் நிற்கிறாங்களா, அதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே அகல் விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம கோவில் வரைக்குமே தீபம் தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. எப்போதுமே அப்படி தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும். நாங்கள் வந்து கூட்டம் வர்றதுங்காட்டியுமே மாவிளக்கு போட்டுட்டு சாமி கும்பிடணுன்றதுக்காக நாங்கள் என்ட்ரன்ஸில் நீட்டுக்காமல் எடுக்காமல் விட்டாச்சு. இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்திருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வருஷம் போல் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னென்னா 8 பட்டி கிராமம், 8 கிராமம் சேர்ந்து நடத்துகிற திருவிழா ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஊர் நடத்துவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோடைய ஸ்பெஷலே. உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி நடக்குமா என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி லட்ச தீபம்னா என்னன்னு தெரியுமா, இந்த மாதிரி திருவிழா நடக்குமான்னு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா தம்பி தூங்கிட்டான். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்களா, ஒரு 7 மணி ஆகிடுச்சு. கூட்டம் அதிகமாக இருக்கவே அப்படியே தம்பி தூங்கிட்டான். அப்படியே தம்பியை வச்சுக்கிட்டே அப்படியே சுற்றி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்.
பார்த்தீங்கன்னா, அகாண்டம் வர வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்ட வந்துருச்சு பாருங்க. வெடியெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க கொஞ்சம் முன்னாடி நிக்காம விட்டாச்சு. அங்க ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க இந்த பக்கம் வந்துட்டோம். ஆனா சரியா தெரியாம போயிடுச்சு. அகாண்டம் வர பார்த்து செம்ம கூட்டம். ஆனா கூட்டம்னாலும் பயங்கரமான கூட்டம். பார்த்தீங்கன்னா, அது வர்றதுக்கு முன்னாடி குட்டி பசங்கலாம் கம்பு சுத்துனாங்க. இதுவே பார்க்கறதுக்கு அழகா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் இது வந்து புதுசா பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்குமே நல்லா இருந்தது. நல்லா அழகா கம்பு சுத்தினாங்க. நீங்களுமே பாருங்க. நல்லா அழகா கம்பு சுத்துறாங்க. அப்படியே அதையும் பார்த்துட்டே இருந்தோம். அதில அந்த ஒரு குட்டி பொண்ணு அழகா சுத்துறா பாருங்க. ஒயிட் கலர் டீ ஷர்ட்டு. மீதி எல்லாமே அ பசங்க. அவ ஒரு பொண்ணு மட்டும் குட்டி பொண்ணு. நல்லா அழகா சுத்துனா. நெறைய வான வேடிக்கை. கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நகர்ந்து வருது பாருங்க. அந்த லட்சதீபம் எடுத்துக்கிட்டு வர்றது கோவிலுக்குள்ள போகறதுக்கே அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்குமாம் ஃப்ரெண்ட்ஸ். அத எடுத்துக்கிட்டு உள்ள போகவே முடியாதாம். அவ்வளோ ஒரு பொறுமையா போகுமாம். அந்த போவாங்களாம் எடுத்துக்கிட்டு. அப்படியே கொஞ்சம் இந்த மேல அடிக்கிறவங்கலாம் கொஞ்சம் இந்த ஃபயர் வச்சு, நெருப்பு வச்சு கொஞ்சம் ஒரு மாரி பண்ணாங்க. அந்த வாயால மண்ணெண்ணெய்லாம் துப்பி கொஞ்சம் ஃபயர் மாரி பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா, அகாண்டம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் அத பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா, சைடுல செம்ம கூட்டம். நாங்க முன்னாடி காமிக்க பார்த்து இந்த அளவுக்கு கூட்டம் இல்ல பார்த்தீங்களா? இப்ப கூட்டம் இருக்கிற கூட்டம் பூரா வந்துருச்சு. ஏன்னா, இது பார்க்கறதுக்காக தான் 8 ஊர் கிராமமும் சேர்ந்து நடத்துற திருவிழா ஃப்ரெண்ட்ஸ். இத பார்க்கறதுக்காக எவ்ளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. தெரியுதுங்களா? தெரியுது பாருங்க. தீபம் எரியுது பாருங்க. அதுதான் லட்சதீபம். கூட்டம் அதிகமா இருந்ததுனால, கிட்ட போயிட்டு சைடுல வந்து தீபம்லாம் வேற ஏத்திட்டு இருந்தாங்களா, அது வந்து கேட் மாரி போட்டு அது மேல தீபம் ஏத்திட்டு இருந்தாங்க. அதனால ரொம்ப உள்ளலாம் போக முடியல. பாருங்க, சாமி ஜோடிச்சுட்டு, சாமி வேஷம் போட்டுட்டு தீபம் எடுத்துட்டு வராங்க பாருங்க. தெரியுதுங்களா? நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே தரிசனம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க சியாண்டவர் கோவில் லட்சதீப திருவிழா. லட்சதீபம் பாருங்க. அதோ தீபம் எரியுது பாருங்க. அந்த தீபம் தான் எடுத்துட்டு வருவாங்க. இத பார்க்கறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்ளோ கூட்டம். நீங்களுமே பார்த்துட்டு நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த தீபத்த காமிச்சிருக்கேன். தம்பியும் வேற தூங்கிட்டானா, தம்பிய வந்து ஷோல்டர்லயே போட்டுக்கிட்டு எடுக்க வேற முடியல. நம்மள விட ஹைட்டா இருக்கிறாங்களா, எல்லாருமே பாருங்க நெறைய பேர் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளால எடுக்கவே முடியல. அ கிட்ட வர வர கூட்டம் அதிகமா சூழ்ந்துருச்சு. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு ஒரு 5 செகண்ட்ல நல்லா தெளிவா தெரியுது பாருங்க. அது இப்ப கூட நல்லா தெரியுது பாருங்க தீபம். இதோ தெரியுது பாருங்க. அப்படியே எடுத்துட்டு போறாங்க. நானும் முன்னாடி கொஞ்சம் போயிட்டு எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா, முன்னாடி கோவிலுக்கு பக்கத்துல கூட்டம் அதிகமாயிடுச்சு. அப்படியே நாங்க தீபத்தையும் தரிசனம் பண்ணிட்டு,
அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு வந்துருக்கோம். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே சுத்தி பார்க்குறோம் பாருங்க. முன்னாடி இருந்தத விட இப்போ கூட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பாருங்க. எனக்கு பின்னாடி தீபம் மட்டும் தான் தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நாங்க வந்து சாமி கும்பிட்டாச்சு. லக்ஷதீப திருவிழா சூப்பரா வந்து பார்த்தாச்சு. இந்த வருஷம் நாங்க 4 பேரும் வந்திருக்கோம். தம்பி, பாப்பா, எங்க வீட்டுக்காரரு, நானு எல்லாருமே. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.